தகித்திட தளர்ந்து நின்றது உடலே, குழம்பியது உள்ளமே. ஹரியோம். அர்ஜுனன் சோகத்தின் வெளிப்பாடாக மேலும் சில அறிகுறிகளை குறிப்பிடுகின்றான். காண்டீவம் கரம் நழுவுவதாகவும், உடல் தளர்ந்து போய் தகித்திடுவதாகவும், உள்ளம் குழம்பி நிற்பதையும் படம் பிடித்து காட்டுகின்றான். ஆம், என்னுடையவர்கள் மரணித்தால் என்னவெல்லாம் நம்மில் மாற்றம் நிகழுமோ அதை அப்படியே நம் முன்னால் படம் பிடித்து காட்டுகின்றான். தொலைதூரத்தில் உள்ள நாடுகளில் நடைபெறும் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்தால் எதுவும் நம்மை பாதிப்பதில்லை. பெஹல்காம் தாக்குதலில் இந்தியர்கள் மரணித்ததை கேட்டவுடன் நம் எல்லோருக்குள்ளும் கோபம் வந்தது. அதுவே நம் பந்துக்களில் யாரேனும் மரணித்து விட்டார்கள் எனும் செய்தி கேட்ட மாத்திரத்தில் நமக்குள் கவலையின் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஏன்? எல்லா இடத்திலும் ஏற்படுவது மரணம்தானே. நம் பந்துக்களிடம் மரணம் ஏற்பட்டால் மட்டும் ஏன் நாம் இந்த அளவுக்கு பாதிக்கின்றோம் என்று கேட்டால் அதுதான் என்னுடையவர்கள் என்கின்ற பந்தம். உள்ளத்தில் உள்ள அந்த பந்தமானது பாதிக்கப்படும் பொழுது உடலில் சோகமாக வெளிப்படுகிறது. உடலும் உள்ளமும் பாதித்தால் அது புத்தியையும் பாதிக்கும். எவ்வாறு எனில் மோகம் எனும் வடிவத்தில் பாதிப்படையும். அந்த மோகத்தினால் புத்தி மயக்கமடையும் பொழுது எப்படியெல்லாம் ஒருவன் பேசுவான் என்பதை அடுத்த பாடலில் இருந்து அர்ஜுனன் பேசப்போகின்றான். மோகத்தின் வெளிப்பாட்டை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோம்.